வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதாவது 2 பரோட்டா வந்து 40 ருபீஸுங்க. நல்லா சாஃப்டாக போட்டிருக்காங்க. கால் பாருங்களேன், கால் பார்க்குறதுக்கே ஆட்டுக்கால். ஆட்டுக்கால் நல்லா விளைஞ்ச காலாக இருக்குது. வந்து பொறுமையாக அந்த காலை சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஓகே, மட்டன் பிரியாணி 230, சிக்கன் பிரியாணி 100 ருபீஸ். 100 ருபீஸ். ஆஹா, நல்லா இருக்குங்க. டீ டிகாஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பாய்லரில் டீ கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக ஆகிட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். வி ஆர் இன் பெங்களூர். ஸோ பெங்களூரில் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காட்டி நம்ம வெளியில் வந்திருந்தோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் பேர் வந்து சலீம் ஹோட்டலுங்க. ஸோ நம்ம வந்து இந்த மார்னிங்கில் பெங்களூரில் உள்ள பிடிஎம்மில் சலீம் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ விளாகை ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. ஸோ சலீம் ஹோட்டல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் என்ன போட்டிருக்காங்க. மட்டன் கீமா, எக் மசாலா, பரோட்டா, அப்புறம் கீ ரைஸ், சிக்கன் மசாலா, இட்லி, தோசை இவ்வளவும் போட்டிருக்காங்க. லஞ்சுக்கும் வந்து இவங்ககிட்ட வந்து சிக்கன் பிரியாணி இது எல்லாமே இருக்குதுங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளே போகலாம். சின்ன ஹோட்டல்னு நினச்சிட வேண்டாம், உள்ளே போய் நம்ம என்னெல்லாம் இருக்குங்கிறத சூப்பராக பார்த்துடலாங்க. சலீம் ஹோட்டல். பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் பூரா ரெடியே? ஓகே. ஸோ இந்த வீடியோவை நம்ம வந்து சண்டே எடுக்கிற காரணம் என்னென்னா, இவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷலான பாயா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதுதான் வந்து நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வரும், நான் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேங்க. ஸோ வந்து பரோட்டா பாயா அதான் நான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து பாயா வந்துருச்சு. கே ஐட்டம் பை மட்டன் கைமா. ஸோ ஐட்டம் ஒன்று ஒன்றா வைக்க அப்படியே நமக்கு டெம்ப்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பரோட்டா பாருங்கள். ஸோ பரோட்டா பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பாருங்களா. தேங்க்ஸ் மாஸ்டர். ஸோ பாருங்கள், பரோட்டா நல்லா சாஃப்டாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது, பிக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது. இது ரெடிமேட் பரோட்டா கிடையாதுங்க, இங்கே பண்ணுற பரோட்டா. இப்போ வந்து நம்ம வந்து பாயா பாருங்கள், அப்படியே முழு கால் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்களேன். கால் பாருங்களேன், கால் பார்க்குறதுக்கே ஆட்டுக்கால். ஆட்டுக்கால் நல்லா விளைஞ்ச காலாக இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த பரோட்டாவுக்கு லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து டிப் பண்ணியே சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த சாஃப்டான பரோட்டாவை எடுத்து இந்த மட்டன் பாயா, அதாவது ஆட்டுக்கால் பாயால் உள்ளே விட்டு சூப்பராக இருங்க. ஸோ ரொம்ப காரமாலாம் இல்லைங்க. பாயா வந்து செம ஆயிலியாக இருக்குது. அதாவது ஆயில்னால் அந்த மட்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாயாவோட இது சூப்பராக வந்துருக்குங்க. பாருங்கள், அப்படியே கைட்டே வந்து ஃபுல்லாகவே கலந்துட்டு செம மேட்ருங்க. மெயினாக வந்து பாயாவுக்கு உண்டான, அதாவது ஆட்டுக்காலுக்கு உண்டான எந்த கவிச்ச வாடையும் இல்லாமல் நல்லா குக் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேட்டிங்கன்னா பர்சனலாக இந்த பாயா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. இது வந்து மட்டன் கீமா, அதாவது மட்டன் கொத்துக்கறி. அது வந்து ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை டேஸ்ட் பார்த்துருமா. ஸோ இதில் வந்து நல்லா பொட்டேட்டோ, அப்புறம் வந்து பீஸ் பட்டாணி இதெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை, நல்லா இருக்குது. இது வந்து ஒரு திக்கான ஒரு மசாலா கிரேவிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பொட்டேட்டோ கூட சூப்பராக குக் ஆகி கை தொடுமதே வந்து அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுது. குட்டி குட்டி பீஸ் பொட்டேட்டோனாலும் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கனால சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து கீமா போட்டிருக்கனால அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஃபைனாக இருக்குது. ரொம்ப தூக்கலாகவும் இருக்குன்னு சொல்ல முடியல. காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த மசாலா, கீமா மசாலா மஸ்ட்டு ட்ரை. அதெல்லாம் கூட டீஃபால்ட்டாக நீங்கள் இங்கே வந்தாலே சாப்பிடணுங்கிறது இந்த பாயா தான். பாயாவில் இப்படி பரோட்டா முக்கி ஒரு நிமிஷத்தில் ஊறிடுதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பொறுமையாக அந்த காலை சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த மட்டன் காலில் வந்து இந்த ஸ்கின் மாதிரி ஒரு மேட்டர் இருக்குங்க. ஸ்கின்னோடு சேர்ந்து ஒரு ஃப்ளஷோடு தான் இருக்கும். சூப்பராக இருங்க. ஒரு ஃபுல் கால் பையா மட்டன் பாயா கிட்டோ मटन पाया 120, खैमा 90, घी राइस 50, परोटा 40. 2 पीस परोटा 40. ஸோ இந்த மட்டன் பாயா நல்லா ஒரு பெரிய காலோட இவங்க வந்து 120 ருபீஸ்க்கு கொடுக்காங்கங்க.
கடையில் வாங்கினோம்னா ஒரு காலே வந்து இப்போ 100 ஆகிட்டு. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து இந்த கடையில் வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காண்டி க்ரௌடு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டோங்க. நீங்கள் சண்டே வரதா இருந்தால் ஒரு 8:30க்கெல்லாமே நீங்கள் வந்துடலாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, இந்த கீ ரைஸ்க்கு இந்த கீமா வந்து அப்படியே சைடில் வச்சுட்டு கீ ரைஸ் கீமா சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த கீ ரைஸ் வந்து சும்மாவே சாப்பிட்றலாம் போல். நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு ரிச்சான ஒரு மனங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. கையிலே அந்த பாயாவோட மனம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. सर संडे मॉर्निंग क्या क्या आइटम मिल गया मास्टर? आपको संडे मॉर्निंग में परोठा मिलेगा, खैमा मिलेगा, हाँ, और पाया मिलेगा, और चिकन आइटम्स मिलेगा. चिकन आइटम्स क्या क्या आइटम है? चिकन में चिकन फ्राई मिलेगा, चिकन लीवर मिलेगा, हाँ, और इडली मिलेगा, डोसा मिलेगा. इडली डोसा मिलेगा. इडली डोसा तो भी मिलेगा. ओके. पाया कितना हो भाई? पाया 120 रुपीज़. 120 अच्छी है, बहुत अच्छी है भाई. पाया कीमा खैमा 90 रुपीज़. ओके. आफ्टरनून में लंच टाइम में क्या क्या आइटम्स है इधर भाई? मटन बिरयानी, चिकन बिरयानी. मटन बिरयानी, चिकन बिरयानी. मटन बिरयानी कितना भाई? मटन बिरयानी 230. हाँ, चिकन बिरयानी 100 रुपीज़. 100 रुपीज़. ओके ठीक है भाई. टाइमिंग्स? सुबह में नाश्ते का सिर्फ संडे के दिन ना ஸோ சூப்பரான சண்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. சண்டே பிரேக்ஃபாஸ்ட் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதாவது 2 பரோட்டா வந்து 40 ருபீஸுங்க, பாயா 120, கீமா 90, கீ ரைஸ் ஃபுல் கீ ரைஸே 50. ஸோ இது எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நான் வந்து லொக்கேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு தடவை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து சாப்பிட்டு நம்ம இந்த கடைக்கு வந்தனால சொல்ல, சாப்பிட்டதை டேஸ்ட் பண்ணி அது ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் சொல்கிறேன். மெயினாக ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுங்க, எந்த ஒரு நான்வெஜ்ஜுக்குண்டான ஸ்மெல் எதுவுமே இல்லாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. சரி வாங்க, சண்டே காலையிலேயே வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. டீ குடிக்கலன்னா இப்படி வாங்க அப்படியே ஒரு டீயை போடுவோம். அங்கே பாருங்கள், பால் அப்படியே வத்த காஞ்சி சூப்பராக கிடக்குது பாருங்கள். We all one mistake from the cage out of graveyard, living like a movie, but the credits never roll. They gon' crop you out the frame if you ever lose control. Talk truth, they call it hate, but the fake love louder than an 8. Every scar got a sermon in it, every L got a learning in it. ஸோ நல்லா வந்து ஒரு சூப்பரான டீங்க. நம்ம வந்து லெமன் டீ கேட்டால் அதுக்குள்ளே மாஸ்டர் வந்து இந்த டீயே குடிச்சு பாருங்கள், இதே சூப்பராக இருக்கும்னாங்க. ஸோ இந்த டீயை வாங்கியாச்சு. ஆஹா, நல்லா இருக்குங்க. டீ டிகாஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது சூடாக குடிக்கணும்னு தோணும். அதில் நிறைய பேர் டீ குடிப்பாங்க, நிறைய பேர் வெந்நி குடிப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி வெளியில் வந்தனால டீ குடிக்கிறேன். இந்த மாதிரி டீ வெளியில் குடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, இந்த பாய்லர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மேட்ரு. அதுலேருந்து அந்த சூடான தண்ணி வரும்ல, அதில் போடுற டீ தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டீ நம்ம எவ்வளோ தான் நம்ம வீட்டில் போட்டாலும் இந்த டேஸ்ட் வரவே வராது. பர்டிகுலராக இந்த சூடு சூப்பராக இருங்க. ஸோ இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா தர்ஷன் டீ அண்ட் ஜூஸஸ்ங்க. இவங்ககிட்ட வந்து டீ, ஜூஸஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்கங்க. நீங்கள் வந்து உள்ளே உட்காந்து குடிக்கிற மாதிரியும் இடம் இருக்குது. டீ வந்து சான்ஸே இல்லைங்க, பாய்லரில் போடுற டீ. ஏன்னா இப்போ வந்து பாய்லரில் டீ கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக ஆகிட்டுங்க. நிறைய இடங்கள்ல இந்த இப்போ பாய்லர்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான். அதுக்குள்ளே மாஸ்டர் வந்து மதியம் வந்து ஹோட்டலுக்கு உண்டான ஃபுட்டு, அது போக வந்து அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் ஆர்டராங்க. இந்த மாதிரி எந்த ஆர்டர் வந்தாலுமே உடனே பண்ணி கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட கிச்சனுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர் வேணாலும் இவங்கள்ட்ட நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். மாஸ்டரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிகே சலீமா சார், மாஸ்டர் செம பிஸி. டிகே மாஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலையிலே வந்து பரோட்டா பாயா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.